தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியத்துவம் வாய்ந்த 2 தீர்மானங்களை மட்டும் தாவேக தலைவர் விஜய் நேரடியாக வாசித்தார். அதில் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, அதாவது கொள்கை எதிரி மற்றும் பிற மதவாத சக்திகளுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியுடன் நேரடியாக கூட்டணி இல்லை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெரியார், அண்ணா மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல மூத்த தலைவர்களை அவதூறு செய்து அவமரியாதை செய்து அதன் மூலம் அரசியல் செய்ய நினைப்பது என்பது தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது என்கிற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. அது தொடர்பாகவும் ஒரு முக்கிய தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கக்கூடிய தாவேக இந்த விவகாரம் தொடர்பாக பரந்தூர் மக்களோடு சென்று முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதற்கும் தான் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு மூத்த தலைவர் திரு கருநாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். தாவேக அழைப்பு அப்படிங்கிறது பாஜக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக கூறியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். எப்படி பார்க்கிறீங்க சார்? தாவேகவோட கூட்டணி இருக்கிறது, கூட்டணி வேண்டும், கூட்டணி வந்தே ஆக வேண்டும் என்று எந்த தலைவரும் இங்க பேசல சார். பல நிருபர்கள், ஊடகவியலாளர்கள்லாம், பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்கும் போது அது முற்றிலுமே மறுத்து பேசல அப்படிங்கிறத வச்சு நீங்க எல்லாருமே கூட்டணிக்கு அழைத்தார்கள் என்று பேசக்கூடாது. தேர்தல் பொறுத்திருங்கள், தேர்தல் காலம் இருக்கிறது என்ற அளவில் தான் எங்களுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பேசினார். இன்றைக்கு அதை வச்சுட்டு அவர் அழைச்சிங்க, அவர் வரல, நேரடியா வெளிப்படையா சொல்லிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சார். தேர்தல்ல கூட்டணிகள் கடைசி தேர்தல் அறிவிச்ச பிறகு கூட நிறைய கூட்டணி மாறி இருக்கிறத தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவுல நம்ம பார்த்திருப்போம். அது வேற விஷயம். தேர்தல்லாம் கூட்டணி வரும், அதுல கொள்கை அடிப்படையில் எல்லாம் இருக்கலாம். தேர்தல் கூட்டணி கணக்கு, அவங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பு, சதவிகித ஓட்டு, இதெல்லாம் வச்சுதான் சார் வரும். அதை நான் இப்ப பெரிய விஷயமா எடுத்துக்கல. யாருமே முதல்ல விஜய் அவர்களை சந்தித்து பல முறை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க, ரகசிய சந்திப்புகள் நடந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா? நிருபர்கள் கேள்வி கேட்டதுக்கு அங்க பதில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்ப அதை வச்சுட்டு அவர் இந்த பிளவுவாத சக்திகள் தமிழகத்தில் எடுபடாது, இந்த மத சாயம் பூசுற வேலையெல்லாம் இங்க எடுபடாது சார். தமிழ்நாடு மக்கள் முருகபக்தர் மாநாடுன்னு நடந்த மதுரை மாநாட்டுல லட்சக்கணக்கான பேர் ஒன்று கூடிய பிறகு இவர்களுக்கெல்லாம் புதிய ஒரு பயம் வந்துருச்சு. தமிழ்நாடு அரசியல பெரும்பான்மை சமுதாய மக்கள், சிறுபான்மை சமுதாய மக்கள்னு பிரிச்சு இந்த அரசியலை பயன்படுத்தி அதை வச்சே குளிர் காஞ்சி அதை வச்சே ஒரு ஓட்டு வங்கியை பெர்மனண்டா உருவாக்கலாம் நினைச்ச இந்த திராவிட இயக்கங்கள் போல விஜய் இப்ப மாறிட்டாருங்கிறது வருத்தம் அளிக்கிறது. அவங்க பேசுற டைலாக் அப்படியே அந்த வார்த்தை மாறாமல் இன்றைக்கு விஜயும் பேசுவது வேதனை அளிக்குது. பிளவுவாத சக்திகள் யார சொல்றீங்க? இந்த இந்தியாவை ஆளுகிற கட்சியில, இந்தியாவில பெரும்பான்மையான 20 மாநிலங்களுக்கு மேல ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு கட்சியை போய் நீங்க பிளவுவாத சக்தின்னு சொல்றீங்களா? அப்ப பிளவுவாத சக்தியில் நீங்க எதை வச்சு சொல்றீங்க? தமிழ்நாட்டுல 85% வாழக்கூடிய இந்து மக்களுக்கு ஆதரவான ஒரு கருத்துக்களை தெரிவித்தால், ஆதரவான இந்த பக்தர்களுக்கான மாநாட போட்டா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலையா? திமுகவுக்கு பிடிக்காத மாதிரி இவர் விஜய்க்கும் பிடிக்கலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? கடந்த தேர்தல்ல இந்த தேர்தல் கூட்டணி எப்படி அமைந்திருக்கிறது? விஜய்ங்கிறவரு கட்சியை தொடங்கலங்க, விஜய்ங்கிறவர் கட்சியை உருவாக்கல, தாவேக்காவே வரல. அப்ப அதிமுக தேமுதிக கூட்டணி மொத்தமாக ஒரு 23% வாக்குகளை பெறுகிறார்கள். பாஜக, பாமக போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்து 18% வாக்குகளை பெறுகிறார்கள். இந்த 2 சேர்ந்தா 41% வாக்குகள் இருக்கு. இன்னும் வலிமையா சேரும் பொழுது வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இன்றைக்கு 2026க்கான தேர்தல் கணக்கு அடிப்படை. இது புதிய களம். இதை நோக்கி நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம். நீங்க இப்ப பிளவுவாத சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு இதை வளர்ற நாங்க என்ன பண்ண முடியும்? அப்ப நாங்கெல்லாம் எந்த ஒரு ஆப்கானிஸ்தான்ல வந்திருக்கோமா? நாங்க இல்ல நாங்கெல்லாம் நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து வந்திருக்கோமா? இந்த ஊர்ல இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க. இங்க இருக்கிற கட்சி தலைவர்கள் இந்த மண்ணின் மைந்தவர்கள். ஏறத்தாழ 40 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட அந்த பாஜகவை பார்த்து இந்த மதவாதம் அது இதுன்னு விஜய் எல்லாம் பேசி ஏமாற வேண்டாம். அது திமுக பேசிட்டு இருக்கட்டும், அவங்களோட அதை போகட்டும். விஜயும் அதை பேசினா விஜய்க்கு தான் அது இழப்பை ஏற்படுத்தும்.
இப்போ ஒன்றிய அளவில் ஒரு மலிவான அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பெரியார், அண்ணா அல்லது தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர்களை அவதூறு செய்து அவமரியாதை செய்து அதன் மூலமாக அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைச்சா அது தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னும் விஜய் சொல்றாரு. அது நேரடியாக பாஜகன்னு குறிப்பிட்டே தான் சொல்றாரு. சார், பெரியார் இவரே பெரியாரை பத்தி இவர் முதல் மாநாடு போடும்போது பெரியாரை பத்தி என்ன பேசினாரு? பெரியாருடைய ஒரு சார் கொள்கைகளை எல்லாம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம், ஒரு பக்கம் மட்டும் ஏத்துக்கணும். பெரியார முதல்ல இந்த மாதிரி ஒரு மாநாட்டு மேடையில குறைத்து அவமதித்து பேசியது விஜய் தான் சார். அவருடைய எல்லா கொள்கைகளையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம், அவர் கடவுள் மறுப்பு கொள்கை எங்களுக்கு ஒத்து வராது. அப்ப ஒரு தலைவருடைய கொள்கைகளை கூட முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பெரியார் என்னமோ நாங்க அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது தவறா இல்லையா சார்? சார், எங்க கொள்கை வேற, லட்சியம் வேற, நோக்கம் வேற சார். இந்த நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழக உரிமைகள் பறிபோக கூடாதுங்கிறதா சார் பாஜகவின் நோக்கம். அதை இவர் தவறா வழிநடத்தி இந்த மாதிரி தலைவர்களுக்கு, தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு என்ன சார், தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு நம்ம குறை வச்சோம், என்ன நம்ம கேள்வி கிண்டல் பேசணும், அதை இவங்க ஒரு அரசியலா உருவாக்க பாக்குறாங்க. இன்றைக்கு இருக்க மக்கள் வேற நிலையில இருக்காங்க சார். இந்த மக்களுக்கு நன்மை செய்யற கட்சிகளை தான் சார் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பழைய பழைய கதைகளை எல்லாம் பேசி கட்டுக்கதைகளை பேசுறவங்களை எல்லாம் இங்க மக்கள் தூக்கி எறிவாங்க சார். நீங்க பார்க்கதான் சார் போறீங்க. இப்போ தங்கள் தலைமையை ஏற்கக்கூடிய கட்சி கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை இன்னும் கடினமாக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கிறீங்களா? சார், நிச்சயமா அதை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதை சொல்றத நான் அதை எதிர்க்க முடியாது. அத எல்லாருடைய நம்பிக்கை. அதுல விஜய் அவருடைய நம்பிக்கை, அவர் தான் முதலமைச்சர், அவர் தலைமையில தான் கூட்டணி அமையும் அவர் சொல்றதுக்கு நான் உரிமை இருக்கு. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. அது அவருடைய முயற்சி. அது தமிழக மக்கள் தான் அதை பத்தி பேசணும். மிக்க நன்றி திரு கருநாகராஜன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செயற்குழு கூட்டத்தில் விஜய் தீர்மானங்கள் வாசித்த அந்த காட்சிகளை மீண்டும் பார்க்கலாம். தீர்மானம் 2. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1, நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம். இன்றைய செயற்குழு கூட்டத்தில் முக்கிய 2 தீர்மானங்களை தாவேக தலைவர் விஜய் வாசித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம். இன்றைய தாவேகவுடைய செயற்குழு கூட்டத்தில் கொள்கை எதிரி மற்றும் மதவாத சக்திகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை, நேரடியா திமுக பாஜகவோடு கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். எப்படி பார்க்க? இது அவருடைய விருப்பம். அவர் தொடர்ந்து இதைதான் சொல்லிக் கொண்டு வருகிறார். கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று இது பண்ணிட்டு இருக்கிறார். பாசிசம், பாயசம் என்று வகைப்படுத்தி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு எது நல்லது எது இல்லை அப்படின்றத திமுக நன்றாக உணர்ந்து திமுக தொடர்ந்து இங்கே பாஜகவை யாருமே இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே எந்த அரசியல் தலைவரும் எதிர்க்க முடியாத அளவிற்கு ஒரு நெஞ்சுரத்தோடு ஒரு கொள்கை உறுதியோடு தொடர்ந்து கடந்த 10 வருடங்களாக பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா திமுக மட்டும்தான். ஸோ பாஜக எதிர்ப்பு அப்படின்னும் பொழுது திரு விஜய் அவர்கள் இன்னும் பெரிய அளவுல பாஜகவை அவர் எதிர்த்த மாதிரி தெரியல. கொள்கை எதிரின்னு சொல்றாரே தவிர பாஜகவுடைய எல்லா இதுக்கும் திமுக எதிர்ப்பது போல அவரால் எதிர்க்க முடியல. அது என்ன காரணம் என்றும் நமக்கு தெரியவில்லை. இப்ப ஒரு இதுலயும் ஒரு இது வச்சிருக்காரு, கூட்டணி கிடையாதுன்றாரு. அவருடைய கூட்டணிக்காக கண்டிப்பாக இங்கே யாரும் இயங்கவில்லை. பாஜகவிற்கு வேண்டுமென்றால் இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா எங்க கூட்டணிக்கு அவர் வர வேண்டும் வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இது ஒரு பெருத்த ஏமாற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பரந்தூர் விவகாரம் தொடர்பாகவும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதுல பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தொடர்பான சில விஷயங்களை முன்வைத்து உடனடியா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும், அப்படி இல்லைன்னா மக்களை திரட்டி கொண்டு தானே தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு விஜய் பேசியிருக்கிறார். இப்போ அவர் திரு விஜய் அவர்கள் ஒரு தவறான இஷ்யூவை கையில் எடுத்திருக்காரு. அதாவது பரந்தூர் என்பது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட நகர்விற்கு எவ்வளவு முக்கியம் என்பதனை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டுடைய வீக் லிங்க் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான், ஏர்போர்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன் தான். பெங்களூரு ஏர்போர்ட் நமக்கு பின்னாடி டெவலப் ஆனது. இப்போ அது சென்னையை விட மிக அதிகமான அளவிற்கு பேசஞ்சர்ஸையும் கார்கோவையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் உணர்ந்து எல்லா ஃபீல்டு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து லீஸ்ட் அஃபெக்ட் ஆகிற ஒரு சைட்டாக பரந்துரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதல்வர் ஏற்கனவே உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு பாதிப்புகள், அவர்களுடைய பாதிப்புகள் என்னவாக இருந்தாலும் அந்த பாதிப்புகள் எல்லாமே ஈடு செய்யப்படும். அவர்களுடைய இழப்புகள் எல்லாமே கருத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு சரியான முறையில தான் அவர்களுக்கு நீதி வழங்கப்படும் அப்படின்னு அந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு தேவை. ஸோ திரு விஜய் அவர்கள் என்ன தப்பு கணக்கு போடுறாருன்னா இதை அவர் வெஸ்ட் பெங்கால்ல சிங்கூரோடு நினைச்சு அந்த மாதிரி நினைச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு யாரோ தவறான ஒரு டாட்டாவை தவறான ஒரு உந்துதலை கொடுத்திருக்காங்க. அதை அவர் விரைவில் உணர்ந்து கொள்வார். நன்றி சரவணன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தமிழக வெற்றிக் கழகத்தின் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் தொடர்ச்சியாக கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்கிற கேள்விகள் பரவலாக எழுந்து கொண்டிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக சில முக்கிய தீர்மானங்களும் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் கொள்கை எதிரியாகவும் அதே நேரத்தில் மதவாத சக்திகளோடும்
நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒருபோதும் கூட்டணி இல்லை, இது இறுதியான முடிவு மட்டுமல்ல உறுதியான முடிவும் கூட என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பாஜக மீதான சில கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். ஒன்றிய அளவில் மலிவான சில அரசியல் காரணங்களுக்காக பிளவுவாத செயல்பாடுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு வருவதாகவும், தமிழ்நாட்டில் பெரியார் மற்றும் அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் அதே நேரத்தில் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டின் தலைவர்களை அவமரியாதை செய்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட நினைத்தாலோ அல்லது அதன் மூலம் குளிர்காய நினைத்தாலோ அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது என்றும் காட்டமான சில கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலடியாக தவிக தலைவர் விஜய் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் திமுக உடனும் கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகளோடு திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூடி குழைந்து கூட்டணி வைப்பதை போல தமிழக வெற்றிக் கழகம் ஒருபோதும் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடாது என்கிற கருத்தையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்றைய செயற்குழு கூட்டத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். தீர்மானம் 2. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றிக் கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1. நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் நிற்போம் நிற்போம், நின்னே தீருவோம். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா
தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்கா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பா நான் போய் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பா ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 1005 குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்? ஒண்ணு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல. வெறும் 1005 குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார்? $15,000 மக்கள், அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே. ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமோ உங்ககிட்ட இல்ல? எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா? நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை, மிகப்பெரிய நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க? இதுல வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சது உங்க கவர்மெண்ட் தான் ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார்.